மாநகரத்தின் மையத்தில் வானை முட்டும் உயரத்தில் நின்ற அந்த பிரம்மாண்டமான அலுவலகத்தில் மகேஸ்வரன் என்ற இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர் தனது முக்கிய ஆவணங்களை ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். சட்டென வெளிப்புறத்தில் ஒரு மெல்லிய சலசலப்பு அவர் காதில் விழுந்தது. அவர் தனது செயலாளரை தொடர்பு கொண்டபோது அதிர்ச்சி கலந்த செய்தி கிடைத்தது. எந்த ஒரு முன் அனுமதி அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு இளம்பெண் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றுள்ளார். காவலாளிகள் அவளை வெளியேற்ற முயன்றும் அவள் மகேஸ்வரனை பார்த்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் செய்கின்றாள். சில வினாடிகள் யோசித்த மகேஸ்வரன் காவலாளிகளை விலகி செல்லச் சொல்லி அந்த பெண்ணை உள்ளே அனுப்பச் சொன்னார். அவள் அறைக்குள் நுழைந்தபோது அவர் அவளை கண் இமைக்காமல் பார்த்தார். சுமார் 18 வயதேயான மிக இளம் பெண். அவளது முகத்தில் கள்ளம் கபடமற்ற தூய்மையான ஒரு தோற்றம் கொண்டிருந்தது. பெரிய நீல நிற கண்களில் கண்ணீர் படலம் திரண்டு நின்றது. அது அவள் அடைத்த துயரத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தியது. மகேஸ்வரன் பொதுவாக அழகில் மயங்கும் இயல்புடையவர். அவளது அப்பாவித்தனமான அழகு அவரை ஈர்க்காமல் இருக்குமா? அவர் கண்கள் அவள் முகத்திலேயே நிலைத்து விட்டன. சற்றும் எதிர்பாரா நேரத்தில் அந்த பெண் தன் கழுத்தில் கிடந்த மெல்லிய தங்கச் சங்கிலியை கழற்றி மேஜை மேல்த்தாள். கண்களில் கண்ணீர் வழிய மகேஸ்வரனை நோக்கி இரு கரம் கூப்பி, ஐயா, கடவுளின் பெயரால் உங்களை கெஞ்சுகின்றேன், எனக்கு உதவி செய்யுங்கள். நான் மிக மிக ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள். என் அக்காவுக்கு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்று கதறினாள். கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவளது அழகான இதழ்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. மகேஸ்வரன் அந்த அதிர்ச்சியிலிருந்து உடனே மீண்டார். அவர் அவளை மென்மையாக நாற்காலியில் அமரச் சொல்லி தன் பிரச்சனையை என்ன என்பதை விரிவாகவும் நிதானமாகவும் எடுத்துரைக்கும்படி பணிந்தார். அவரது அந்த கனிவான குரல் அவளுக்கு சிறிது தைரியம் அளித்தது. மெல்ல மெல்ல அவள் எல்லாவற்றையும் சொல்ல தொடங்கினாள். அவளது பெயர் கண்மணி. அவள் கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவி. அவளுடைய அப்பா ஒரு சிறிய காய்கறி வியாபாரி. அவளை விட மூத்தவள் அவளது அக்கா பூர்ணிமா. பூர்ணிமா படித்த பல்கலைக்கழகத்தில் பெரும் செல்வாக்குள்ள ஒரு பணக்கார வீட்டு பையன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து அவளுக்கு பாலியல் அத்துமீறலை செய்திருந்தான். இந்த கொடுமையின் அதிர்ச்சியையும் மானக்கேட்டையும் தாங்க முடியாமல் பூர்ணிமா மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டாள். அந்த செல்வாக்கு மிக்க குடும்பத்தின் அதிகாரத்தால் இந்த வழக்கை காவல்துறையினரும் கண்டுகொள்ளவில்லை. நியாயம் கிடைக்க வழியே இல்லை என்று தெரிந்துதான் கண்மணி இறுதி நம்பிக்கையுடன் மகேஸ்வரனிடம் வந்திருக்கின்றாள். அவளது துயரை கேட்ட மகேஸ்வரனின் மனம் கனத்தது. அவள் தந்த தங்கச் சங்கிலியை அவள் மேலேயே வைத்து, நீதிக்கு விலை கிடையாது கண்மணி, நீ பயப்படாமல் போ, என் கட்டணம் குறித்து நீ கவலைப்படவே வேண்டாம் என்று உறுதியளித்தார். அந்த நொடியிலிருந்து மகேஸ்வரன் அந்த வழக்கை தன் கௌரவ பிரச்சனையாக கருதினார். தன் அசாத்தியமான வாதத் திறமையால் அந்த செல்வாக்கு மிக்க குடும்பத்தின் அதிகாரத்தையும் பணபலத்தையும் தகர்த்தெறிந்தார். ஊடகங்களின் வெளிச்சத்தில் நாட்டின் கவனத்தை ஈர்த்த இந்த வழக்கில் பூர்ணிமாவுக்கு நீதி கிடைத்தது. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டனர். இதன் மூலம் கண்மணி குடும்பத்தின் கண்ணீரை துடைத்ததுடன் மகேஸ்வரன் ஒரு உண்மையான ஹீரோவாக மாறினார். கண்மணிக்கும் அவள் குடும்பத்தாருக்கும் அவர்தான் கடவுளானார். காலங்கள் கடந்தன. மகேஸ்வரனின் ஆசீர்வாதத்தோடு பூர்ணிமா தன் காயங்களிலிருந்து மீண்டு தன் வாழ்க்கையை தொடர்ந்தாள். ஆனால் கண்மணி மகேஸ்வரன் மீது கொண்ட பக்தி மெல்ல மெல்ல அன்பாக மாறியது. மகேஸ்வரனுக்கு ஏற்கனவே நிர்மலா என்ற மனைவி இருந்தாலும் அவர்களது உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் மகேஸ்வரன் வெற்றி பெற்றாலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் நிர்மலாவுடன் ஏற்பட்ட சண்டை நீடித்தது. மகேஸ்வரனுக்கோ கண்மணியின் மீதான காதல் ஆழமாக பதிய தொடங்கியது. அவளும் அவரிடம் தன் காதலை முழு மனதோடு வெளிப்படுத்தினாள். மகேஸ்வரன் பிரிந்த தன் குடும்பத்திற்காக வருந்தினாலும் கண்மணியின் கள்ளம் கபடமற்ற அன்பை ஏற்க மெதுவாக தொடங்கினார். ஆரம்பத்தில் சற்று முரட்டுத்தனமாகவும் அவமானப்படுத்தக்கூடியதாகவும் இருந்த அவரது நடத்தை மெல்ல மெல்ல மாறியது. கண்மணியின் அரவணைப்பில் அவரது இதயத்தில் இருந்த கட்டுப்பாடு உடைந்து அவர் மென்மையானவராக மாறத் தொடங்கினார். அவள் மீதான
காதல் அவரது மனதில் முன்பை போலவே நிலைத்திருந்தது. இந்த காலகட்டத்தில் அணைந்த தீப்பொறி போல சாம்பலில் மறைந்திருந்த அந்த காதல் மகேஸ்வரன் அதை ஒப்புக்கொண்ட போது காட்டுத்தீ போல பற்றி எரிந்தது. கண்மணியும் முழு மனதுடன் தன் விருப்பத்துடன் தன்னை அவருக்கு ஒப்படைத்தார். ஏனென்றால் அவளது இதயமும் மகேஸ்வரனின் காதலைத்தான் சுவாசிக்க தொடங்கியது. நீதி தேடி வந்த ஒரு 18 வயது பெண் ஒரு வழக்கறிஞரின் வாழ்க்கையையும் இதயத்தையும் மாற்றியமைத்தாள். நீதி தேடிய கண்மணி இறுதியில் காதலால் பூரித்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். See you in the next video. Bye friends.